விஜய் வந்து வராரா இல்லையா அறிக்கைகள் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு இப்போது வரைக்கும். இன்னும் அவங்க கட்சியில ஒரு 10 பேர் கூட நம்மளால எம்ஜிஆர் வர்றது திமுகவில் இருந்து அப்போதும் நடிச்சிட்டு இருக்கிறார். திமுகவில் இருந்து அண்ணா திமுக தொடங்க போறாரு. விஜய் இதுக்கு முன்னாடி எந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. கட்சிக்குள்ளால அரசியல் அனுபவம் மிக்க ஆளுமைகள் யாரும் இப்ப அதிமுக அவர்களுடைய சுயலாபத்திற்கோ அவர்களுடைய பிழைப்புவாதத்திற்கோ அதிமுக பிஜேபியோட போகுது. நம் முன்னாடி உள்ள கேள்வி தமிழ்நாடு என்ன? அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு வந்து அதன் தலைமையில் கேள்வி இருந்துச்சு. அப்புறம் எடப்பாடி வராங்க, கட்சி இருக்குமா? அதிமுக தனித்து நிக்க வேண்டிய தேவை இருக்கு. 2 ரைடு முதல்வர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் 2 ரைடுக்கு போயிருக்கு. விஜய்க்கு ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கு. விஜய் பேசுறார், விஜய் நடிகராக இருந்தார், இப்ப தலைவராக இருக்கிறார், பேசுற விஜயை கடந்த இங்க பார்த்தோம்னா ஒரு 10 பேர் கூட கிடையாது. அவ எந்த அடிப்படையில் ஒரு கட்சியாக நாம் நம்புவோம்?